அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் வான் சிறப்பு குறள் எண் 17. நெடும் கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காது ஆகிவிடின். கடல் நீரை முகர்ந்து தடித்து மின்னல் கொடுத்து இடி இடித்து மீண்டும் மழையாக மேகம் வழங்காவிட்டால் பெரிய கடலும் தன் நீர்வளத்தில் குறைந்து போகும். Even the big ocean will dry if the clouds don't take away the sea water, condense and deliver back with lightning and thunder. என் துளிப்பா, கடல் நீர் ஆவியாகி மேகமாகி சுருங்கி இடி மின்னலுடன் மழையாக வாராவிடின் மா கடலும் வற்றி மரித்துப் போகும். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி சுருங்கி இடி மின்னலுடன் மழையாக வாராவிடின் மா கடலும் வற்றி மரித்து போகும். இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை என்ன? கடல் குடித்த மேகம் அதனை மீண்டும் இடியிடித்து மழையாய் பெய்யாவிடில் நிலம் மட்டுமல்லாது கடல் வாழ்வும் சுற்றுச்சூழலும் தம் சமநிலை இழந்து வளம் குன்றி போகும். இந்த மழை எப்படி பூமியில் பொழிகிறது என்ற ஒரு மாபெரும் அறிவியலை ஐயன் இங்கே சொல்லிச் சென்றிருக்கிறார். கடல் நீர் அல்லது மற்ற நீர்நிலைகள் உள்ள நீரெல்லாம் வெயில் படும் பொழுது அந்த சூட்டின் காரணமாக ஆவியாகி போகின்றன. இயற்பியல் விதி என்ன? எது அழுத்தம் குறைவாக இருக்கிறதோ அது மேலே சென்றுவிடும். மனிதன் போன்று எவன் கனத்த அழுத்தம் கொண்டிருக்கிறானோ அவன் கீழே இருப்பான் என்பதுதான் இயற்பியல் விதி. அதன்படி இந்த ஆவி மேலே சென்றுவிடும். இந்த ஆவியாக சென்ற அந்த நீர் துகள்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து மேகமாக மாறிவிடும். அந்த மேகம் குளிர்ந்து கார்மேகமாகி மழையை பொழியும் என்ற அற்புதமான ஒரு அறிவியலை இங்கே ஐயன் சொல்லியிருக்கிறார். இந்த அறிவியலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி மழை பொழியும் பொழுது அந்த கார்மேகத்தில் என்ன நடக்குதுன்னா, மின்னல் அடிக்குது, இடி இடிக்குது. மின்னல் வெட்டுது, இடி இடிக்குது. இந்த மின்னல் எப்படி வெட்டுது? மேகங்களுக்கிடையே மின்சார பரிமாற்றம், அந்த புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் என்றெல்லாம் அறிவியல் படிச்சிருக்கோம் இல்லையா, இந்த மின்சார பரிமாற்றம் நடக்கும் பொழுதுதான் மின்னல் வெட்டுகிறது. அந்த வெட்டும் மின்னல் வானத்தில் ஒரு மேகத்திலிருந்து இன்னொரு மேகத்துக்கு செல்லலாம், அல்லது மேகங்களிலிருந்து பூமியை நோக்கி நேராக வரலாம். அப்படி வரும் பொழுது இடி இடிக்கும். இடி இடிக்கிறது என்பது காற்று வெடிப்பதுதான் இடி இடிக்கும் சத்தம் நமக்கு கேட்கிறது. அர்ஜுனா அர்ஜுனா என்று சொல், இடி உன்மேல் விழாது என்று என்னுடைய தாயாரெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அர்ஜுனன் வானத்திலிருந்து அந்த இடியை என் மேல் அல்லது நம்மேல் விழாமல் காத்துக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. அதை நாம் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் அறிவியல் அப்படி சொல்லவில்லை. காற்று வெடிப்பதனால் அந்த இடி இடிக்கிறது என்று சொல்கிறது. அப்படி இடி இடிக்கும் அந்த காற்று, அந்த இடி, அந்த மின்னல் பூமியில் வந்து விழும் பொழுது மழை பொழிவு மிக அதிகமாக இருக்கிறது. இதைத்தான் கிளவுட் பஸ்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், தமிழ்ல மேக வெடிப்பு என்று கூட சொல்லுவோம். அப்படி மேகம் வெடித்து ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் மிக அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்டு, இப்போ நேற்று கூட உத்தரப்பிரதேசத்தில் பரவலாக இந்த மாதிரி மேக வெடிப்பு ஏற்பட்டு 120 பேருக்கு மேல இறந்துட்டாங்கன்னு ஒரு துக்கமான செய்தி வருது. அந்த மாதிரி மழை வெடிப்பு ஏற்பட்டு மிக அதிகமான மழையும் பொழியும். ஆனா இந்த மேகத்தை கொண்டு போய் நீரை ஆவியாக்கி கொண்டு போய் கடல் நீரை மேகமாக்கி அதில் மழை பொழியும் அந்த ஒரு சுழற்சி, அந்த மழை சுழற்சி இல்லாவிட்டால் பெரும் கடல்களும் வற்றி போகும் அப்படின்னு ஐயன் சொல்றாரு. இப்ப பெருங்கடல்களே வற்றி போகும். நினைச்சு பாருங்க, இந்திய பெருங்கடல் வற்றி போய் அதுல போய் இப்ப நம்ம ஆத்துல எல்லாம் தண்ணி இல்லைன்னா எல்லாம் போய் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு பின்னாடி போய் இந்திய பெருங்கடல்கள் கீழே போய் இறங்கி கடல் இறங்கி எல்லாரும் கிரிக்கெட் ஆடினா ஒரு ஸ்டேடியம் கட்டினா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி கடல் நீர் வற்றி போகும் அப்படின்னு ஐயன் சொல்றார். இப்ப 6 வற்றாத ஜீவநதிகள்லாம் சொன்னோம், அதெல்லாமே வத்தி போச்சு. அப்ப கடல் நீர் மட்டும் வற்றி போகாதா என்ன? வற்றி போகும். எப்பொழுது நாம் இயற்கைக்கு எதிராக நம் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இயற்கையுடன் ஒன்றி வாழாமல் அந்த இயற்கைக்கு கெடுதல்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கடல் நீர் வற்றி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கறதா வள்ளுவர் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள். இதற்கு 2 பாடல்கள் நான் சொல்றேன். ஒன்னு கடல் கூட குளமாகும் என் காதல் மாறாது பொங்கியதே காதல் வெள்ளம் துள்ளியதே
ஆசை உள்ளம் என்று மண்ணுக்குள் வைரம் என்ற படத்தில் வைரமுத்து அவர்கள் எழுதி தேவேந்திரன் இசையில் எஸ்பிபி ஜானகி பாடிய பாடல். இன்னொரு பாடல் வாலி எழுதி செல்வம் என்ற படத்தில் KV மகாதேவன் இசையில் TMS பாடிய பாடல். உப்பு கடல் நீரும் சர்க்கரையாகலாம் 30 நாளிலும் நிலவை காணலாம், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம், நீ சொன்னது எப்படி உண்மையாகலாம் சொல்லுவாரு. அப்ப உப்பு கடல் சர்க்கரையாகுமா, அப்படி மாறி போலான்னு சொல்லி வாலி எழுதியிருக்காரு. அந்த உப்பு கடலில் சர்க்கரையாகுதோ இல்லையோ வற்றி போச்சுன்னா நம்ம வாழ்வு வீணா போயின்னு அழிஞ்சு போயிடும் தான் வள்ளுவர் சொல்றாரு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிழி தான் நல்காதாகி விடின். எழிழி என்றால் மேகம், தடிந்து என்றால் அது சுருங்கி மின்னல் இடியுடன் கூடி என்று பொருள். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளையா, வழியக்கிழமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணவளம், நாடூர். நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.